சேஸ்வாக் யூடியூப் சேனல் வியூவர்ஸ்க்கு என்னோட வணக்கம். நான் உங்களோட ஸ்ரீபு. லாஸ்ட் வீடியோவில் நம்ம வந்துட்டு ஒரு ஸ்கிராப் யூஸ் பண்ணி எப்படி ஃபேப்ரிக் பால் இயரிங் பண்ணுறதுங்கிறத பார்த்தோம். இன்றைக்கி அதே ஸ்கிராப்பை யூஸ் பண்ணி எப்படி ஒரு ஃப்ளவர் இயரிங் பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம ஸ்கிராப் வச்சே எப்படி ஒரு ஃபேப்ரிக் ஃப்ளவர் பண்ணுறது, அதை வந்து எப்படி ஒரு இயரிங்காக மாற்றுறதுங்கிறத தான் பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் வேணுங்கிறத பார்த்துக்கலாம். ஸோ நான் வந்து ஒரு ஃபேப்ரிக் ஸ்கிராப் பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஒரு ப்ளவுஸ் தைச்சதுக்கப்புறம் அந்த நெக்லேருந்து கட் பண்ணி வச்சுருக்கிற மிச்ச வேஸ்ட்டு தான் இது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எந்த ஸ்கிராப் வேணாலும் எடுத்துக்கலாம். நான் இந்த மாதிரி ஒரு ஸ்கிராப் எடுத்திருக்கேன். இது வந்து கொஞ்சம் டூவல் ஷேடு வர மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து ஒரு ப்ளூ அண்ட் க்ரீன் கலந்த மாதிரி ஒரு ஃபேப்ரிக். இது வந்து பியூர் காட்டன் கிடையாது, இது வந்து கொஞ்சம் மிக்ஸ்டு செமி காட்டன் தான் இது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு நான் இயர் ஹூக் எடுத்திருக்கேன், கோல்டன் கலரில் எடுத்திருக்கேன். லாஸ்ட் எபிசோட் வந்து நம்ம வந்துட்டு சில்வர் பேஸ்ட் பண்ணோம், இது வந்து நம்ம கோல்டு பேஸ்ட் பண்ணுறோம். சேம் டைப் தான் நான் எடுத்திருக்கேன். இதில் வந்து ஒரு லூப் இருக்கும், இது வந்து இயர் ஹூக்குன்னு சொல்லுவாங்க. நான் இன்றைக்கி கோல்டில் எடுத்திருக்கேன். மேட்சிங் த்ரெட் எடுத்துக்கோங்க, நீடில். அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து ஃபேன்சியாக ஃபெஸ்டிவாக பண்ணணுங்கிறதுக்காக ஸ்மால் சைஸ் ஜும்கா எடுத்திருக்கேன். இது ஆன்டிக் ஃபினிஷு, உங்களுக்கு கோல்டு ஃபினிஷ், சில்வர் ஃபினிஷ், அதுக்கப்புறம் அதுலேயும் சில்வர்லேயும் ஆன்டிக் ஃபினிஷ் எல்லாம் இருக்குது. சில்வர் லுக் லைக் அந்த மாதிரி நிறைய இருக்குது. இதில் வந்து நான் கோல்டில் ஆன்டிக் ஃபினிஷ் எடுத்திருக்கேன். ஸோ இதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி பியூர் கோல்டு எடுத்தால் நல்லா இருக்காது, அதனால் நான் வந்து ஒரு டல் கோல்டு குங்குரு எடுத்திருக்கேன். இந்த டல் கோல்டு குங்குரு வந்துட்டு சவுண்டு எதுவும் இருக்காது, சின்ன பால் அண்ட் ஒரு லூப் மட்டும் இருக்கும். இதை மட்டும் அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ நான் அந்த ஃப்ளவர் பண்ணினா அதில் சென்டரில் அட்டாச் பண்ணுறதுக்காக எடுத்திருக்கேன். இது நிறைய டைப்பில் இருக்குது. ஒரு வேளை உங்களுக்கு இது அவைலபிளாக இல்லை வீட்டில் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஒரு பட்டன் இல்லை வந்து ஒரு மிரர் அந்த மாதிரி எது வேணாலும் அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஸ்கிராப் பீஸை வந்து ரெண்டாக மடிச்சுக்கிறேன். ஸோ இதில் வந்து நான் ஒரு 8 சென்டிமீட்டர் ஸ்கொயர் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து லாஸ்ட் எபிசோடில் பார்த்த மாதிரியே நம்ம ஒரு சர்க்கிள் கட் பண்ணுறோம். அப்ராக்சிமேட்டாக தான் நான் வந்து கட் பண்ணுறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு எக்ஸாக்டாக வேணும்னா என்ன ரேடியஸ் என்ன டயாமீட்டர் அப்படிங்கிறத வந்து வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. பேங்கிள் இருந்ததுன்னா கூட அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஏதாவது கண்டெய்னரோட வந்து சர்க்கிள் லிட் இருந்ததுன்னா அதை கூட யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் வந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு சர்க்கிள் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதோட ஸ்கிராப் கூட லாஸ்ட் எபிசோடில் பார்த்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம கட் பண்ணிட்டோம், 2 பீஸ் இருக்குது. இதை நம்ம எப்படி ஃப்ளவராக மாற்றுறதுங்கிறத இப்போ பார்க்கலாம். ஸோ இது வந்து ஃப்ரண்ட் போர்ஷன். நீங்கள் வந்து பிரிண்டடாக யூஸ் பண்ணுறீங்கனாலும் சரி, சில்க் யூஸ் பண்ணுறீங்கனாலும் சரி, என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணிங்கனாலும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் பார்த்துட்டு யூஸ் பண்ணுங்கள். ஸோ இது வந்து எப்படி ஃப்ரண்ட் போர்ஷன் சொல்கிறேன்னா த்ரெட்டு வீவ் பண்ணியிருக்கிறத வச்சு தான் சொல்கிறேன். ஸோ இது வந்து பேக் போர்ஷன் கொஞ்சம் லைட்டாக இருக்கும், இது கொஞ்சம் டார்க்காக இருக்கும். ஸோ வந்து பேக் போர்ஷனை நான் மேலே பார்க்குற மாதிரி வச்சுக்கிறேன். இது வந்து காட்டன் இல்லாததுனால உங்களுக்கு ராயஜஸ் இந்த த்ரெட் அவுட்ஸ் எல்லாம் வரும். ஸோ இதை வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மடிக்க போகிறோம். இந்த போர்ஷனை வந்து ராயஜை வந்து மடிச்சுக்கிறோம். இப்போ வந்து நீடில் அண்ட் த்ரெட்டை வந்து நாட் பண்ணிவிட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பாயிண்டில் எடுத்துக்கிட்டோம். ஸோ இப்போ இந்த மடித்து ஒரு 1/4 சென்டிமீட்டர் அப்படியே ஓரம் பூரா மடித்து நம்ம லாங் ஸ்டிச் போட போகிறோம். ஸோ இப்போ நான் மடிச்சிருக்கேன், அந்த இடத்துல ஸ்டிச் போடுறேன். திருப்பி இந்த இடத்த நான் மடித்து ஸ்டிச் போடுறேன். ஸோ இதே மாதிரி பூரா பிளேஸையுமே வந்து நீங்கள் மடித்து ஸ்டிச் போட்டுக்கோங்க. கொஞ்சம் இர்ரெகுலராக வந்தாலும் ப்ராப்ளம் இல்லை, உங்களுக்கு ஃபினிஷ் ப்ராடக்ட் வந்து அழகாக தான் வரும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அதை மடித்து ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஸோ ஒரு மெட்டீரியலுக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் வந்து இந்த லாங் ஸ்டிச்சே போடுறீங்க. ஒரு வேளை ராயஜ் வராத காட்டன் மெட்டீரியலாக இருந்ததுன்னா நீங்கள் டைரெக்டாக ஃபேப்ரிக் பால் பண்ணுறதுக்கு நம்ம பண்ணோம் இல்லையா, அந்த மாதிரியே நீங்கள் பண்ணிக்கலாம். இது வந்து ராயஜ் ஷெட் பண்ணும், த்ரெட்டெல்லாம் ஷெட் பண்ணும். ஸோ அதனால் நம்ம வந்துட்டு மடித்து ஸ்டிச் போடுறோம். இப்போ நான் வந்து பூராத்தையும் ரன் பண்ணி ஒரு லாங் ஸ்டிச் போட்டேன். ஸோ எப்படி இருக்குங்கிறத காமிக்கிறேன். இதுவுமே உங்களுக்கு ஒரு பாக்கெட் மாதிரி தான் ஃபார்ம் ஆகும். இதை நம்ம அப்படியே ஷ்ரிங்க் பண்ணிடலாம். ஸோ ஏதாவது ஃபேப்ரிக் வெளியே வந்துருந்துன்னா உள்ளே தள்ளி விட்டு நீங்கள் அப்படியே ஷ்ரிங்க் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இப்படி கிடைக்கும்.
இன்ஸ்டண்ட்டாகவே உங்களுக்கு எக்ஸாக்ட் ஃப்ளவர் மாதிரியே வந்துடாது. ஸோ அதனால் உள்ளே மடிஞ்சிருக்கிற ஃபேப்ரிக்கெல்லாம் நல்லா வெளியே நீட்டி விடுங்க. ஸோ இப்போ இந்த ஃபேப்ரிக்கெல்லாம் கொஞ்சம் வெளியே எடுத்து விட்டதுக்கப்புறம் உங்களுக்கு ஃப்ளவர் ஷேப்பில் இது வந்துருச்சு. நீங்கள் அப்படியே நீடில் வந்து பேக் சைடு வந்து கொண்டு போயிடுங்க. ஸோ பேக் சைடில் வந்து எந்த ஒரு ஷ்ரிங்க்கும் இருக்காது. ஏன்னா வந்து ஃப்ளவர் வந்து ஒன் சைடு தான். இது பேக் சைடு, இது ஃப்ரண்ட் சைடு. ஸோ பேக் சைடில் இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த நீடில் கொஞ்சம் ஃபேப்ரிக் விட்டு எடுத்துக்கிறீங்க. ஏன்னா இந்த நீடில் வந்து பின்னாடி செக்யூர் ஆகிறதுக்காக. இப்போ இது ஸ்ட்ராங்காக பின்னாடி செக்யூர் ஆகிடுச்சு. இந்த இடத்துல நீங்கள் இந்த இயர் ஹூக்கை அட்டாச் பண்ண போகிறீங்க. இந்த இயர் ஹூக்கை வந்து எப்படி அட்டாச் பண்ணணும்னா, இது பேக் சைடு இல்லையா, ஸோ இந்த மாதிரி வச்சு அட்டாச் பண்ணிவிடணும். ஸோ அப்போ வந்து நீங்கள் காதில் இது போடும்போது உங்களுக்கு இது ஸ்டட் மாதிரியும், முன்னாடி வந்து இந்த ஃப்ளவர் தான் வந்து காதில் தெரியும். உங்களுக்கு இந்த ஹூக்கே தெரியாது. சில பேர் வந்து இப்படி அட்டாச் பண்ணுவாங்க. அந்த மாடலுக்கு பதிலாக நீங்கள் இப்படி அட்டாச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த இயரில் இருக்கிற ஹோலே தெரியாது. ஸோ அதுக்காக நான் இந்த மாடல் பண்ணி காமிக்க போகிறேன். ஸோ எப்படி பண்ண போகிறோம்னா, நம்ம இப்படி வச்சுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த லூப்பை தான் ஃபஸ்ட்டு வந்து லாக் பண்ண போகிறோம். ஸோ இந்த லூப்பை லாக் பண்ணுறதுக்கு நீங்கள் கொஞ்சம் ஃபேப்ரிக் எடுத்து அந்த லூப்புக்குள்ளே விட்டுக்கோங்க. திருப்பி கொஞ்சம் ஃபேப்ரிக் எடுத்து ஃபஸ்ட்டு டைட்டாக செக்யூர் பண்ணிக்கோங்க. இப்போது அதே மாதிரி ஒரு 2-3 டைம் பண்ணுங்கள். இந்த லூப்லேயும் விட்டு கொஞ்சம் அந்த ஃபேப்ரிக்லேயும் விட்டு ஒரு 2-3 டைம் நீங்கள் லாக் பண்ணிங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக செக்யூர் ஆகிடும். உங்களுக்கு வந்து உங்கள் ஸ்டிச்சு வந்து ஃபஸ்ட் டைம் ஸ்டிச் பண்ணுறீங்க, உங்களுக்கு வந்து அவ்வளோ ஷியோராக இல்லை நீங்கள் பண்ணுற ஸ்டிச்சில் அப்படின்னா, நீங்கள் வந்து இதுக்கப்புறம் ஃபேப்ரிக் க்ளூ லைட்டாக அந்த ஸ்டிச் மேலே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இந்த இடத்துல நல்லா ஸ்ட்ராங்காக ஸ்டிச் போட்டேன். ஸோ மேலே தெரியாத மாதிரி கீழே இருக்கிற ஃபேப்ரிக் மட்டும் யூஸ் பண்ணி தான் நான் ஸ்டிச் போட்டிருக்கேன். ஸோ இப்போ இதை வந்து நான் நாட் போடாமையே இந்த உள்ளே இருக்கிற ஃபேப்ரிக் உள்ளே விட்டு மேலே நான் வந்து எடுத்துக்கிறேன். நீடில் இங்கேயே விட்டு மேலே எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ நீடில் மேலே வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா, இந்த இடத்துல ஒரு கர்வ் போர்ஷன் இருக்குது. இந்த கர்வ் போர்ஷனை நான் வந்து ஃபேப்ரிக் கூட அட்டாச் பண்ண போகிறேன். அதாவது இந்த ஃப்ளவரோட டாப் போர்ஷனில் அட்டாச் பண்ண போகிறேன். அதுக்கு இப்போ பண்ண அதே ஸ்டெப்பை வந்து நம்ம திருப்பி பண்ண போகிறோம். கொஞ்சம் ஃபேப்ரிக் உள்ளே விட்டுட்டு நம்ம இந்த ஹூக்கை வந்து அது கூட அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஒவ்வொரு தட்டியும் நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது அந்த ஹூக்கையும் சேர்த்து இன்க்ளூட் பண்ணி அந்த ஃபேப்ரிக் கூட ஸ்டிச் பண்ணி எடுத்துருங்க. ஸோ இப்படி நல்லா ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு நாட் போட்டுக்கலாம். ஸோ நான் ஒரு நாட் போட்டுட்டேன். ஆனால் நான் வந்து இன்னும் வந்து இந்த ரோப்பை வந்து கட் பண்ணி எடுக்கல. திருப்பி நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதே நீடில் அண்ட் த்ரெட்டை கட் பண்ணாமல் நான் உள்ளே பாஸ் பண்ணி சென்டர், அதுவும் ஃப்ரண்ட் போர்ஷனுக்கு எடுத்துக்கிட்டேன். ரொம்ப சுருக்கிடாதீங்க, அது வந்து ஃப்ளவரை வந்து ஷ்ரிங்க் பண்ணிவிடும். ஸோ ஃப்ரண்ட் போர்ஷனுக்கு எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் நான் வந்து இதில் குங்குரு அட்டாச் பண்ணி இந்த சென்டரை வந்து கவர் பண்ண போகிறேன். ஏன்னா நம்ம ஸ்டிச் போட்டது வந்து அவ்வளோக்கா தெரியாது. பட் இருந்தாலும் இந்த இடத்துல வந்து நான் குங்குரு போட்டு இன்னும் கொஞ்சம் அழகாக மாற்றிக்க போகிறேன். ஸோ இந்த நீடில் அண்ட் த்ரெட் கரெக்டாக மிடில் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. திருப்பி அதே போர்ஷனுக்குள்ளே கொஞ்சம் விட்டு முதல்ல நீடில் அண்ட் த்ரெட்டை செக்யூர் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி ஸ்டிச் போட்டு தான் நீங்கள் வந்து நாட் போட்டு தான் நீங்கள் எடுத்திருக்கீங்க. பட் இருந்தாலும் ஒரு தட்டி நீங்கள் நல்லா செக்யூர் பண்ணிக்கோங்க சென்டருக்கு. அப்போ தான் வந்து ஃபர்மாக இருக்கும். இப்போது நான் இந்த குங்குருவை வந்து அந்த லூப்பில் இருக்கிற அந்த ஹோலில் வந்து ஒரு 4 இல்லை 5 வந்து எடுத்துக்க போகிறேன். ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு 3 எடுத்திருக்கேன். ஒரு 5 எண்ணம் எடுத்துக்க போகிறேன் இப்போது. ஸோ 5 எடுத்திருக்கேன். இப்போ திருப்பி அதே சென்டருக்குள்ளே நான் விடுறேன். உங்களுக்கு இப்படி அழகாக தெரியும். ஸோ இந்த சென்டரில் நீங்கள் போட்ட ஸ்டிச்சோ இல்லை வந்து அதில் எதுவுமோ தெரியக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த மெயினாக வந்து இந்த குங்குரு பட்டன் ஒரு வந்து ஏதாவது ஸ்டோன் வந்து ஒட்டுறது. ஸோ வந்து இது ஒட்டி முடித்ததுக்கப்புறம் நீங்கள் பேக் சைடில் எடுத்துருக்கீங்க. ஸோ இங்கேயே வந்து நீங்கள் ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஒரு நாட் போட்டு முடிச்சிடுங்க. ஸோ நாட் வந்து போடுறதுக்கு உங்களுக்கு தெரியும், சின்ன ஃபேப்ரிக் போர்ஷன் எடுத்து அந்த நீடில் வந்து மிட்வேல நிறுத்திட்டு ஒரு 3 to 4 டைம்ஸ் த்ரெட்டை வந்து ரொட்டேட் பண்ணிவிட்டு நீங்கள் நல்லா வெளியே எடுத்திங்கன்னா நாட் வந்துடும். ஸோ இப்போ திருப்பி கட் பண்ணாமல் நான் வந்து எண்டில் கீழ் போர்ஷனுக்கு, அதாவது ஹூக் இங்கே இருக்குது, இதோட கீழ் போர்ஷனுக்கு நான் வந்து இப்போது இந்த நீடில் அண்ட் த்ரெட்டை எடுத்துக்கிட்டேன்.
கரெக்டாக மிடில் போர்ஷன் பார்த்துக்கோங்க. ஒரு அப்ராக்சிமேட்டாக நான் எடுத்திருக்கேன். இப்போது இந்த ஜும்கா எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இதோட ஹோலில் விட்டு நம்ம இதை ஸ்டிச் பண்ண போகிறோம். நான் வந்து ஏன் சின்ன ஜும்கா யூஸ் பண்ணுறேன்னா, இந்த ஃபேப்ரிக் ஃப்ளவர் வந்து ரொம்பவே வெயிட்லெஸ்ஸு. நம்ம யூஸ் பண்ணுற ஹூக்கும் வெயிட்லெஸ்ஸு, இந்த குங்குருவும் வெயிட்லெஸ்ஸு. இதில் வந்து வெயிட்டே கிடையாது உங்களுக்கு. ஸோ அதனால் நீங்கள் அதிக வெயிட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் இந்த தோடு வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் சின்ன இயரிங் பண்ணுறீங்கன்னா சின்ன ஜிம்முக்காகவே நீங்கள் ஆட் பண்ணுங்கள். ரொம்ப பெருசாக ஆட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் இது வந்து திக்கான மெட்டீரியல் யூஸ் பண்ணணும். நான் யூஸ் பண்ண மெட்டீரியல் ரொம்பவே வந்து தின் மெட்டீரியல். ஸோ அதனால் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி காட்டன் வந்து நல்ல திக்கான காட்டன் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு நான் ஜும்காவை வந்து செக்யூர் பண்ணிட்டேன். பார்க்குறதுக்கு இப்படி இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம பூரா 2-3 கப்பல் ஆஃப் ஸ்டிச் போட்டு முடிச்சிடலாம். ஸோ லூப்புக்குள்ளே விட்டு வெளியே எடுத்துட்டு திருப்பி அந்த ஃபேப்ரிக் போர்ஷனில் விட்டு பேக் சைடு எடுத்துடுறேன். திருப்பி பேக் சைட்லேருந்து இந்த லூப்புக்குள்ளே விட்டுட்டு ஃப்ரண்ட் கொண்டு வந்துட்டு திருப்பி நம்ம பேக் சைடில் இந்த நீடில் த்ரெட்டை வந்து எடுத்துடுறோம். இப்போ நான் வந்து நாட் போட்டு முடிக்க போகிறேன். ஸோ நம்ம இப்போது இந்த ஃபேப்ரிக் ஃப்ளவர் இயரிங்கை முடிச்சிட்டோம். ஸோ இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதுக்கு வந்து நிறைய துணி வேணுங்கிறது கூட அவசியம் கிடையாது. உங்களோட ப்ளவுஸ் ஒரு ஏதாவது சுடிதார் ஸ்டிச் பண்ணது போக பேலன்ஸ் இருக்கிற சின்ன சின்ன மெட்டீரியலோட வேஸ்ட்டை வச்சே நீங்கள் இதெல்லாம் பண்ணிடலாம். அப்போது ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாகவும் போட்டுக்கலாம். இந்த ஜுவல்லரி காம்போனன்ட்ஸுமே வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து மார்க்கெட்டில் கிடைக்கும். பட்டன் ஹவுஸ் ஏதாவதுல வந்து இந்த மாதிரி ஐட்டம்ஸ் சின்ன ஜிமிக்கி இந்த வந்து இதெல்லாம் கேட்டிங்கன்னா கிடைக்கும். ஏன்னா வந்து ப்ளவுஸுக்கு எம்ப்ராய்டரி போடுறவங்க, ஆரி ஒர்க் போடுறவங்க அவங்க வந்து இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் பட்டன் ஹவுஸில் ஜென்ரலாகவே இது கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி கடையில் நீங்கள் இதை வாங்கி ட்ரை பண்ணுங்கள். இது வந்து ஒரு ட்ரெண்டியான அக்கேஷன் இல்லை வந்து ஒரு ஃபெஸ்டிவ் அக்கேஷன் அந்த மாதிரி எல்லாம் போடலாம் நீங்கள். ஸோ இது வந்து சாரீ கூட நல்லாவே பிளெண்ட் ஆகிடும் உங்களுக்கு. கொஞ்சம் செமி கிராண்ட் அந்த மாதிரி ட்ரெஸ் போடுறீங்கன்னா இது அந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக நீங்கள் பண்ணும்போதே நல்லா இன்னும் இருக்கும். நீங்கள் வந்து இதில் எப்படி வேணாலும் இன்னும் கொஞ்சம் க்ரியேட்டிவிட்டி ஷோ பண்ணலாம். நீங்கள் வந்து இதில் வந்து இன்னொரு 2 ஜிமிக்கி கூட சேர்த்தலாம். இல்லை வந்து இந்த ஜிமிக்கியை வந்து ஒரு செயின் போட்டு கீழே வந்து டேங்லர் மாதிரி கொடுக்கலாம். ஸோ வந்து இதே மாடலில் வந்து நீங்கள் வந்து த்ரெட் டாசில் அட்டாச் பண்ணலாம். கலர் என்ன கலர் வேணுமோ அது கான்ட்ராஸ்ட்டாக கூட அட்டாச் பண்ணலாம். ஸோ உங்களோட க்ரியேட்டிவிட்டியை இதில் காமிங்க. ஸோ இது வந்து ஒரு எலக்ட்ரிக் ப்ளூ பியூர் சில்க் மெட்டீரியலில் நான் பண்ணியிருக்கிற ஸ்டட்டு. சேம் மாடல் தான், அதே இயரிங் தான். பட் ஆனால் நான் வந்து இந்த சில்க்குங்கிறதுனால உங்களுக்கு இன்னும் வந்து அந்த ஃப்ளீட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப அழகாக வந்து படிஞ்சிருக்கு. அது போக வந்துட்டு நான் சீட் பீட்ஸில் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன் சென்டரில், குங்குரு அட்டாச் பண்ணாமல். ஸோ இது வந்து மைன்யூட் டீட்டெயில்ஸ். ஒரு சீட் பீடாக வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணணும், கொஞ்சம் டைம் எடுக்கும். நீங்கள் வந்து உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அது நீங்கள் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து ஒரு மாடல் மாதிரி இருக்கும். இதில் வந்து நீங்கள் ஒவ்வொரு அடிஷ்னல் ஐட்டம்ஸ் காம்போனன்ட்ஸ் ஆட் பண்ண டிஃப்ரெண்ட் லுக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து எப்படி உங்களுக்கு விருப்பமோ அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி பார்த்த வீடியோவில் இந்த ஸ்க்ராப் ஃபேப்ரிக் ஃப்ளவர் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்த்தோம். இது வந்து ஒரு ஃபெஸ்டிவ் அண்ட் செமி ஃபெஸ்டிவ் கலெக்ஷனுக்கு யூஸ் ஆகும். நீங்கள் வந்து சுடிதார் இல்லை சாரீ அந்த மாதிரி எல்லாத்துக்கும் போடலாம். எப்படி இருக்குங்கிறத வச்சு காமிக்கிறேன். ஸோ இதை வந்து இன்னும் கொஞ்சம் கூட கிராண்ட் ஆக்கணும்னா நீங்கள் பெரிய ஜும்கா இல்லை வந்து நிறைய குங்குரூஸ் அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா சேஸ்வாக் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.